எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம வண்ணவழி வண்ணமயமான நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற saree வந்து இக்கட் போச்சம்பள்ளி saree தான் பார்க்க போறோம். ரொம்ப ட்ரெண்டிங்கான saree தான் இந்த saree ஃபுல்லாவே பாருங்க, பாடி ஃபுல்லாவே நல்லா ஃப்ளவர் மோட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. போச்சம்பள்ளி அப்படின்னாலே இந்த மாதிரி டிசைன்ல தான் வரும். அதனால நம்ம வந்து அதை பத்தி சொல்ல வேண்டியதே இல்லை. அது டிசைன் வந்து இக்கட் saree அதுவும் பாருங்க, கலர் கான்ட்ராஸ்ட் தாங்க இதில். இந்த போச்சம்பள்ளியில் வந்து எப்பவுமே கலர் கான்ட்ராஸ்ட் தான் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா வாடாமல்லி கலர், பாடி ஃபுல்லாக நல்லா வாடாமல்லி கலரு. அது நல்லா ப்ரௌன் கலரில் வந்து பூ கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்டர் கொடுத்து, அதுவும் ஷைனிங்காக இருக்குது பாருங்க. நல்லா டசர் saree தான் இது. அந்த மெட்டீரியலு அந்த டசர்லேயே நல்லா ஷைனிங்காக இருக்குது. நல்லா saree நல்லா சரிங்களா. இதுதான் முந்தி பாருங்க, அழகான சூப்பரான முந்தி கொடுத்துருக்காங்க. போச்சம்பள்ளி டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு ப்ளவுஸ் காட்டுறேன் பாருங்க. இது பிளைன் ப்ளவுஸு. அந்த பார்டரில் இருக்கிறது மட்டும் உங்களுக்கு பார்டர் கை கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளைன் ப்ளவுஸு, அதுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். saree ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். நல்லா ஷைனிங்காக சில்க் எஃபெக்ட் கொடுக்குற டசர் சில்க் கொடுத்துருக்காங்க. டசர் மெட்டீரியலில் ஓகேவா. கலர் அழகாக இருக்கா, ரொம்ப அழகாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் அழகாக இருக்குது. ஓகே, இந்த சாரியோட ரேட் வந்து 1350 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். சரிங்களா. இப்போ நம்ம இதில் என்னென்ன கலர் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். அதில் அடுத்த டிசைனு இது வந்து பாடி நல்லா பிங்க்கு பாருங்கள். இது ஃபுல்லாக பாடி டிசைனு. இது வந்து பார்டர். இது பிங்க் வந்து பாடி ஃபுல்லாக பிங்க். அதில் பாருங்க நல்லா ஜரிகை நல்லா ஷைனிங்காக தெரியுது பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. அது கான்ட்ராஸ்ட்டு ப்ரௌன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரௌனில் கான்ட்ராஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அது அப்படியே முந்தி பாருங்க எப்படி இருக்குன்னு. இதான் வந்து போச்சம்பள்ளி டிசைனில் முந்தி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. முந்தி வந்து நல்லா ஒயின் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த ஒயின் கலரும் இந்த பிங்க் கலரும் கலந்து அப்படியே வர்றது தான் இந்த ப்ரௌன் கலர் இந்த பார்டரில் வருது. சரிங்களா. அழகாக இருக்குது. இது வந்து ப்ளவுஸ் வந்து அதே போல் தாங்க. பிளைன் ப்ளவுஸுக்கு அந்த பார்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது அடுத்த கலரு. இது அதை விட சூப்பராக இருக்குதுங்க. ஒரு சாரீ விட இன்னொரு சாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா சாரியுமே உங்கள்கிட்ட காட்ட வேண்டிய இதில் இருக்கிறேன், பிரித்து காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறேன். ஏன்னா எல்லாமே டிசைன் அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்க, க்ரீனு நல்லா க்ரீனுக்கு இது வந்து பீச் கலர் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே பீச் கலர் தான் வந்து உங்களுக்கு முந்தியும் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த க்ரீனில் வந்து ஒரு பூ மாதிரி போட்டிருக்காங்க பாருங்களேன். அழகாக இருக்குது இந்த பூ. இதுவும் ஒரு க்ரீனும் பேரட் க்ரீனும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது saree ஃபுல்லாகவே. ஓகே, இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் சூப்பராக இருக்குதுப்பா. ப்ளவுஸில் அந்த பீச் கலர் ப்ளவுஸில் அழகாக பூ போட்டிருக்காங்க. இந்த பூவே அப்படியே செல்ஃபாக போட்டிருக்காங்க. டசர்னே சொல்ல முடியாதுக்கா, சில்க் சாரி. செமி சில்க் சாரி தான் சொல்லணும். பார்க்கறதுக்கு டசர் மாதிரியே இல்லை. இதெல்லாமே மெட்டீரியல் நல்லா சில்க் சாரி மாதிரியே தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. இதில் மயில் டிசைன் வந்துருக்குப்பா பார்டரில். அழகாக இருக்குது. ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு அழகு. அடுத்தது நல்லா பாட்டில் க்ரீன்பா. பாட்டில் க்ரீனுக்கு நல்லா சூப்பராக இருக்குல்ல பாட்டில் க்ரீனு. அதுக்கு நல்லா வெங்காய சருகு கலர் நல்லா கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட்டு. பாட்டில் க்ரீன் சாரீ ஃபுல்லாக இது மாதிரி தான் இருக்குது டிசைன். இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டு எங்கேயுமே வருங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா முந்தி இது சூப்பராக இருக்கா. நல்லா நாவப்பழ கலர் முந்தி. இதுக்கு ப்ளவுஸு அந்த பார்டர் கலர் அப்படியே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அடுத்த டிசைன் கலர் பார்க்கலாம். எல்லாமே இதில் இன்னொன்று சொல்லிடுறேன், எல்லாத்துலேயுமே சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகே, நாங்கள் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்கிறது பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கலாங்கிறதுக்காக எல்லாத்துலேயுமே ஒரு மாடல் மட்டும்தான் எடுத்து வந்திருக்கோம். அதனால் இதில் பிடிச்சதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். அடுத்த டிசைன் எல்லாம் ஜிக்ஸாக் போட்டு சூப்பராக ஜிக்ஸாக் போட்டுருக்கு. நல்லா சாண்டல் கலரில் நல்லா பர்பிள் கலரும் ஆரஞ்சு கலர் மாதிரியும், ஆரஞ்சு கலர் இல்லை ரெட்டு நல்லா ஜிக்ஸாக் போட்டிருக்கு. சூப்பராக இருக்கா. இது ஒரு டிசைனு. இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைனு.
நான் காட்டின சாரியில் எது அக்காவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், ஒன்று தூக்கிக்கலாம். பிரியா சொல்லிடு, நான் காட்டி முடிச்சோன்னே. எடிட்டில் நீங்களே பார்த்துப்பீங்க, நாங்கள் என்ன போய் சொல்கிறது. எடிட்டில் நீங்களே பார்த்துப்பீங்க. இல்லை இது இப்போ பார்த்து சொல்லிட்டுனா நான் அதை எடிட்டில் பார்த்துக்கிறேன். என்ன இது பாரு, எனக்கு ஒன்னொன்றுமே சூப்பராக இருக்குது. நல்லா பூ போட்ட மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இது. இது நல்லா பர்பிள் கலர். இது இந்த கத்திரி பூ கலரில் டார்க்காக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த கலர். இது முந்தி. இதுக்கு வந்து ப்ளவுஸு. அடுத்தது ப்ளூக்கு பர்பிள் கலர் கான்ட்ராஸ்ட் அடிப்பா. சூப்பர். பார்டர் வந்து மயில் பாறேன், 2 மயில் இருக்க மாதிரி பர்பிள் கலரில். இதெல்லாம் பார்ட்டி வேற கட்டிட்டு போகணும். இதெல்லாம் போச்சம்பள்ளி சாரீ பார்ட்டி வேற. இது அப்படியே கட்டிட்டு போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டுக்கும் அதுக்கும். இது ஆந்திரா சைடில் ரொம்ப ஃபேமஸ் இந்த டிசைன், இந்த மாதிரி சாரீஸு. இந்த பர்பிள் கலரில் கட்டிட்டு போகிறது அழகா. அப்படி சாரி ஃபுல்லாகவே பர்பிள் கலர். முந்தி வந்து நல்லா மெரூன் கலர். மெரூனில் அந்த பர்பிள் கலர் டிசைன் பண்ணியிருக்கு பாருங்க, அழகாக இருக்குது. சூப்பரா. இதுக்கு வந்து ப்ளவுஸு. இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வித்தியாசமாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலர்லேயே நீங்கள் ப்ரௌன் கலர்லேயே நீங்கள் ப்ளவுஸ் எடுத்து அந்த கரையை மட்டும் அது கூட அட்டாச் பண்ணி வச்சு தைச்சிக்கலாம். அப்படி அவ்வளோதான். இந்த டிசைன் இப்போ நான் காட்டின இந்த போச்சம்பள்ளி டிசைன் அவ்வளோதான். இதுலேயே வேறு ஒரு டிசைன் காட்டுறேன் பாருங்கள். இது இப்போ காட்டுனதில் சேம் பார்டர், பெரிய பார்டர் வச்சது. ஆனால் இது ஜருக வச்சது காட்டுறேன் பாருங்களேன். போச்சம்பள்ளி இக்கட் சாரீ தான், ஆனால் அதை ஜருக வச்சு ஒரு மாதிரி. இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது ரொம்ப சாஃப்டான சாரீ. இது நல்லா இருக்குது. டபுள் பார்டர் வச்ச மாதிரி, ரெட்டப்பட்டா பார்டர் வச்ச மாதிரி பாருங்கள். இதா 2 பக்கம் பார்டர் வச்சு ஜருக வச்சுருக்கு. நடுகாண்டு போச்சம்பள்ளி டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த என்ன நடுகாண்ட டிசைன் கொடுத்துருக்காங்களோ அதே தான் முந்திக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? ஓகேங்களா? இது ஒரு டிசைன். இந்த மாடலில் ஒரு 4 சாரீ இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு ப்ளவுஸ் பார்த்துடலாம். இதுக்கு பார்டரில் இருக்கிற ப்ளவுஸ் அப்படியே டிசைன். இதில் அடுத்த கலரு நல்லா பீச் கலர். இது ரொம்ப அழகாக இருக்குதுப்பா. இதுதான் அழகாக இருக்குது. இல்லை குருவி கிளி உட்காந்துருக்கிற மாதிரி அங்கங்கே பாக்ஸாக போட்டிருக்காங்க. நல்ல போச்சம்பள்ளி டிசைனில். இது நல்லா பட்டுக்கரை மாதிரி இருக்குது. பட்டு மாதிரி தான் இருக்குது பாருங்க. இது உங்களுக்கு வசமே வந்தது, எனக்கு வசமே வந்திருக்கா. கீழே வந்து நல்லா ஆரஞ்சு கலர் பாருங்களேன். நல்லா ஜருக 2 பக்கம் ஜருக வச்சு ஆரஞ்சு கலர். இதுக்கு ப்ளவுஸு. ஐயா நல்லா லைன்ஸ் போட்டு சூப்பராக இருக்குல்ல. சூப்பர் லைன்ஸ். இது ஒரு டிசைனு. இந்த கொடி டிசைனில் தான் 2 கலர் ஆட்டணும். கலர்லாம் செம்ம சூப்பராக இருக்குல்ல. நல்லா பிங்க் பட்டு சாரீ மாதிரி இருக்குதுங்க. உண்மையாலுமே இந்த சாரியை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் சம்மதிமா பட்டு சாரீ மாதிரி சூப்பராக இருக்குது அப்படின்னு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைமு ஒரு ட்ரிப்பு ட்ரை வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பட்டு மாதிரி இருக்குது, ஃபீல் பண்ணும்போது அப்படி இருக்குது. ஒரு ட்ரிப் ட்ரை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாரீ எந்த ஒரு இதுவும் வராது. கலர் அழகாக இருக்குல்ல, கொடியாக போட்டு. இதுதான் முந்தி. அதுக்கப்புறம் ப்ளவுஸ். ப்ளைன் ப்ளவுஸில் சூப்பராக இருக்குது. இது நான் ஒன்று தைச்சே போட்டாங்க. அடுத்த சாரீ அங்கே இப்போ க்ரீன். இது அடுத்த டிசைன் சாரீ. இதுதான் நல்லா பிஸ்தா க்ரீனில் நார்மல் க்ரீன் வந்து கலந்துருக்கு பாருங்கள். நல்லா ரெட்டப்பட்டா பார்டரில் அழகாக போச்சம்பள்ளி டிசைன் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்களேன் சாரியே. க்ரீன் பேஸில். இது வந்து ப்ளவுஸு. ஓகே அவ்வளோதான். இப்போ நான் காட்டின இந்த போச்சம்பள்ளி சாரீ டிசைன் 2 டிசைன் காட்டியிருக்கேன். 2 டிசைனுமே வந்து சூப்பரான கலர்ஸில் காட்டியிருக்கேன். பிடிச்சதை எடுத்துக்கோங்க. அடுத்த டிசைன் இதுதாங்க. நல்லா சாஃப்ட் செமி சில்க் சாரீ. ரொம்ப சூப்பராக இருக்குது.
பாருங்களேன். இது வந்து முந்தி அப்படியே ஜருகை வச்சு அப்படியே பனாரசி ஜருகையில் இருக்குது முந்தி. அப்படியே ரொம்ப அழகாக இருக்குது. டெம்பிள் டிசைன் பாருங்கள். மேலே வந்து மேலேயும் கீழேயும் டெம்பிள் டிசைன் வந்துருக்கு. இது வந்து நடுகாண்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு லைன்ஸு, நல்ல ஜரி லைன்ஸு பாருங்களேன். நார்மல் அந்த த்ரெட்டு இது கிடையாது, என்னது பிரிண்டட் கிடையாது, த்ரெட் ஒர்க்கு. அதனால் உங்களுக்கு இது எதுவும் ஆகாது. அப்புறம் பின் சைடு பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே அமுந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து உங்களுக்கு குத்தவும் குத்தாது. சரிங்களா? நமக்கு நார்மலாக வர ஃபால்ட் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. இதுதான் சாரீ ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். கட்டினீங்கன்னாக்கா நல்ல சாஃப்ட், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏன்னா பேரே சாஃப்ட் செமி சில்க் இல்லைங்களா, அதனால் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இதில் எல்லாத்தோட முந்தி ரொம்ப பிடிச்சிருக்குது பாருங்கள். பட்டு சாரீ எஃபெக்டில் முந்தி இருக்குது, ரொம்ப அழகாக. இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட். இதுதான் நல்ல நாவப்பழ பாட்டில் க்ரீனு, சாரீ ஃபுல்லாக பாட்டில் க்ரீனு. அதுக்கு நல்லா நாவப்பழ கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா ஜருகை வச்சு. ரேட்டு பார்த்தலாம் 1300. இந்த சாரியோட ரேட் வந்து 1300. எல்லாமே வந்து சிங்கிள் பீசஸ் ஒன்லி. ஓகே. அதுலேயும் என்ன கலர்னா, அடுத்த கலர் நாவப்பழ கலர். ஃபஸ்ட்டு பாட்டில் க்ரீன், அடுத்து நாவப்பழ கலர். இதுக்கு என்ன ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் அப்படின்னாக்கா க்ரீனு, நாவப்பழ கலருக்கு க்ரீன் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்த கலர் நார்மலான எல்லோ, பளிச்சு இருக்கிற எல்லோ இல்லை, ஒரு மாதிரி க்ரீனிஷ் கலந்த மாதிரி இருக்குது எல்லோ. க்ரீன் கலர் ப்ளவுஸுங்கிறதுனால அப்படி இருக்குது என்னவோ தெரியல. ப்ளவுஸ் பாருங்களேன், ராமா ப்ளூ வந்து ப்ளவுஸு. ஓகே. சாரீ வந்து இந்த கலர் தான், நல்லா எல்லோ கலர், அழகாக இருக்குது. அவ்வளோதாங்க. இன்றைக்கி வந்து என்னென்ன டிசைன் இருக்கோ அந்த சாரீஸ் எல்லாம் காட்டியிருக்கிறேன். ஒரு 2-3 டிசைன் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச சாரியை நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகே. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில், அதுவும் புது சாரியோட நாம் மறுபடியும் சந்திக்கலாம். ஓகே, பாய்.